உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பதில் நம்ம அதாவது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 12வது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீன ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, கிரகனுடைய சஞ்சாரம் என்ன, கிரகனுடைய மாற்றத்தால் வரக்கூடிய பலன்கள் என்ன, இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். மீனராசி மட்டும் இல்லாமல் அது வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்து ஆள் கொடுத்து வச்சுருங்க. நம்ம போகிற ஓடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணுற விதம். கிரக நிலைகள் இந்த மாதம் சுகஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 4ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதால நீங்கள் தொட்ட காரியம் தொடங்க இருக்குதுங்க. இந்த மாதம் ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது வரத்தால் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக பார்த்து வச்சிங்க. தேவையில்லாமல் டென்ஷன்கள், வீண் கோபங்கள், வீண் விவாதங்கள்லாம் வந்து மாதிரி இருக்குதுங்க இந்த காலகட்டம். கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால் கிழக்கை நோக்கி நீங்கள் வரங்கள் தெரிவது கிழக்கை நோக்கி போவது ரொம்ப சிறப்புங்க. இதான் உங்களுக்கு வரங்கள் அமையறதுக்கான ஒரு சூழல் உருவாகுங்க. கிழக்கே சூரியன் உதயும் போது கிழக்கு திசையில் நீங்கள் வரன் பார்ப்பது ரொம்ப சிறப்பு கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம். அஷ்டம ஸ்தானத்தில் நம்ம செவ்வாயும் புதனும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் கோபங்கள், வீண் டென்ஷன்கள், வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்கிறதுங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சனி, வக்கரம் மற்றும் ராகு இணைந்த சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அந்த மாதம் கிரக நிலைகள். மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரை பார்க்கும்போதுங்க 8/10/2025 அன்று சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 18/10/2025 அன்று உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி கிரகங்கள் வர இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருப்பதும் அல்லது 10/10/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் கலசிரசனமாக மாற இருக்கிறார். கலசிரசனத்தில் மாற இருக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் மாறுவது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 10/10க்கு மேலே இந்த தேதி மேலே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. 17/10/2025 அன்று கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவது ரொம்ப சிறப்புங்க. 27/10/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் புதனும் பாகிஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறது ரொம்ப அற்புதமான காரணமாக இருக்கணும். இதில் நீசபங்க ராஜயோகத்தால் ஏற்பக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரக நிலைகள், கிரகனுடைய மாற்றம் பார்த்தோம். அதை வச்சு பலங்கள் எப்படிப்பட்ட பலங்கள் இருக்க போகிறது அதை வச்சு பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் எதிலும் சாதகமான நிலை காணப்பட இருக்குதுங்க. எடுக்கும் முயற்சிகள் யாவும் அனைத்திலும் வெற்றி உண்டாக இருக்குதுங்க. பண வரத்து அதிகரிக்கும், வாக்கு வன்மை ஏற்பட இருக்குதுங்க. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்த நல்ல தகவலெல்லாம் வந்து சேர இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெற போறீங்க இந்த காலகட்டங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் குதூகலமாக உண்டாக இருக்குதுங்க. இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல குதூகலமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாக இருக்குதுங்க. வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் ஈடுபட போறீங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு, அதாவது மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். அப்போ உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட இருக்குதுங்க. வீட்டில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அளித்தர இருக்கிறார் பெண்களுக்குங்க. கலைத்துறையினருக்கு, மீனராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் நடக்கிற பலன்கள் பார்க்கும்போதுங்க உடல் ஆரோக்கியம் பெற இருக்குங்க. உங்களுடைய எண்ணியவாக நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அலைமுதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடிய இருக்குதுங்க. அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்குதுங்க. அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு சூழலும்
படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது முதல் நட்சத்திரம், அதாவது மீனராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதில் பிறந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க வேண்டிய பலன்கள் என்ன அப்படி பார்க்கும்போது, இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட இருக்குதுங்க. குடும்பத்தினுடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவு காணப்பட இருக்குதுங்க. பிள்ளைகள் மூலம் நன்மை உண்டாக இருக்குதுங்க. அவர்களது செயல்களால் பெருமை கிடைக்க இருக்குது இந்த மாதம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் எந்த ஒரு வேலையும் நீங்கள் விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிக்க போகிறீங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் நமக்கு சாதகமாக ஒரு பலன் இருக்குதுங்க. அது இந்த எந்த ஒரு இல்லைனாலும் அதாவது நீங்கள் வேகமாக இருக்கும். அதில் ஒரு திறமையாக ஒரு சமயோஜித புத்தியால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மாற இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற போகிறீங்க. விழிப்புடன் செயல்படுவது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய காலகட்டம் அந்த காலத்துங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் அதிக ஆர்வம் இருக்க போதுங்க. வெளிநாடு யோகம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வெகு நாட்களாக வெளிநாடு போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு தடை தாமதத்தில் இருக்கக்கூடிய மாதமாக பார்த்தோம் சென்ற மாதம் வரைக்கும். இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுங்க. அடுத்தது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அடுத்தது இடம் பொருள் பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியாக பார்க்குறோம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலும் நற்பலன்களை தரும் மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம். தெய்வ பக்தி அதிகரிக்க இருக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு, ஆன்மீகம் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இறங்க போகிறீங்க. பயணங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தர இருக்குங்க. ரொம்ப வெகு நாட்களாக இங்கே போனவங்க நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் நடக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு நடந்து வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மனதில் சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக நம்ம பார்க்குறோம். கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாக இருக்குதுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வதும் எல்லா நன்மைகளையும் தர இருக்குதுங்க. செல்வ சேர்க்கை உண்டாக இருக்குது இந்த மாதம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது, பேச்சில் நிதானம் தேவை, மற்றவர்கள் பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவது இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடைபிடிங்க. அக்டோபர் மாதத்தில் பார்க்குறோம் 22, 23 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. உங்களுடைய மனதளவு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டமாக நம்ம சந்திராஷ்டமத்தை பார்த்துருக்கோம். அடுத்த அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 4, 5, 31 தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் நீங்கள் அந்த தினத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களாக நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் நீசபங்க ராஜயோகத்தால் ஏற்படைய மாற்றம் பார்க்கும்போது நம்ம திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அலையும்போதுக்கான ஒரு சூழல் உருவாக்குங்க. எதிர்பார்த்த விஷயம் எதிர்பாராத சமயத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். திடீர்னு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு உள்ள வரதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ஏன்னா நேர்களே, மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கட்டும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.